கடற்கரை மணல்ல கப்பல் மாதிரி ஒன்று நின்றுட்டு இருந்தது. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. அதன் பிறகு நடந்த விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். செவல்முட்டி சேனல் வியூவர்ஸுக்காக நான் உங்கள் ஓவே கண்ணா. நாங்க சமீபத்துல தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அர்ஜுன் முனியை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்துல கடற்கரை மணல்ல கப்பல் மாதிரி ஒன்று நின்றுட்டு இருந்தது. நண்பர்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏற்கனவே பயணிகள் கப்பல், சரக்கு கப்பல் போன்றவற்றை கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சின் மாதிரியான கடற்கரையில நான் பார்த்திருக்கேன். இந்த நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கறத நான் இதுவரை பார்த்தது கிடையாது. ஒரு முறைக்கு 2 முறை கன்ஃபார்மா நீர்மூழ்கி கப்பல் தானா அப்படின்னு கேட்டேன். கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு இந்த கடற்கரை, இந்த போட்டு, நீர்மூழ்கி கப்பல் எல்லாம் நம்ம புதுசு. குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, இந்த கடற்கரை கப்பல் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அலாதி பிரியமா இருக்குன்னே சொல்லலாம். பிரபு கன்ஃபார்மா? பிரபு கன்ஃபார்மா? இது நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் எனக்குள்ள ஒரு அலாதி பிரியம் ஏற்பட்டது. அது மட்டும் இல்லாம இது நீர்மூழ்கி கப்பல் தானா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இறங்கி பக்கத்துல போய் உறுதி பண்ணிடல அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். இது ஒரு ஆல்ரெடி ஏதோ ஒரு கப்பல் மாதிரி இருக்கு, நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ அதை கேட்கறதுக்காக தான் போகிறோம். ஸோ அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ போய் பார்ப்போம். அவங்களே கேட்டு பார்க்கலாம். சப்போஸ் அலோவ் பண்ணாங்கன்னா, பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா அதை பற்றி வீடியோ எடுக்கலாம். நமக்கு இது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த மாதிரி கப்பலெல்லாம் பார்த்து எனக்கு புதுசு. நார்மல் கப்பல் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கப்பலை நான் இதுவரையும் பார்த்ததில்லை. இது என்னன்னு தெரியல ஆக்சுவலாக. இது கப்பலா, நீர்மூழ்கி கப்பலா, இது கப்பல் மாதிரி இருக்கிற ஒரு போட்டா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகிறோம். ஸோ அலோவ் பண்ணாங்கன்னா எடுப்போம், அப்படி இல்லைன்னா அப்படியே திரும்பி வந்துடுவோம். டீசெண்டாக அதான் பண்ண போகிறோம். இந்த கல் மாதிரி வரிசையை கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, இதை கேபிஎன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடற்கரை தண்ணினால இந்த சாலை பாதிக்காது இருக்கிறதுக்காக இது ஒரு வகையான நுட்பமா இந்த கற்கள் கொண்டு கட்டுவாங்க. இதை பத்தி வீடியோவும் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். என் கார்டுல கொடுக்குறேன், நீங்க மறக்காம பாருங்க. இந்த கப்பல் நம்மளுடைய இந்திய கவர்மெண்டுடைய கப்பல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக நம்மளுடைய கவர்மெண்ட் எம்பல் இருக்கிறத பார்க்கலாம். லைவ்ல நடந்த ஆடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் நீங்க கேட்கலாம். ஒரு சில இடங்கள்ல கடற்கரை அப்படிங்கிறதுனால அதிகமா ஏர் நாய்ஸ் கேட்டது. அதனாலதான் நான் பின்னணி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பலுக்கு அருகிலே போக போக சுவாரஸ்யமா இருந்தது. அது மட்டும் இல்லாம யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமும் இருந்தது. கப்பலுக்குள்ள யாரோ இருக்கிறத நான் தூரத்துல இருந்தே பார்த்தேன். இந்த கப்பலின் பின்புற பகுதியில பெரிய சைஸ்ல 2 பேன் இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.
ஃபேனை தாண்டி கப்பலுடைய மறுபக்கத்துக்கு வரும்போது இந்த கப்பலின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு புறத்துக்கு வரும்போது அந்த சைடுல ஆட்கள் இருப்பாங்க, அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால நான் கேமராவை கீழே இறக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சேன். அதன் பிறகு நடந்த விஷயம் தான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. எனக்கு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடுச்சுன்னே சொல்லலாம். திடீர்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில அந்த கப்பலுடைய பக்கவாட்டுல போகும்போது பக்கத்துல ஒரு வெள்ளை கலர் நாய் இருந்தது. அந்த நாய் என்னை கடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னது நீர்மூழ்கி கப்பலுங்களா? ஏர் குஷன் வெஹிக்கிள்ங்களா? தமிழ்ல ப்ரோ, தமிழ் தண்ணிக்குள்ள அண்டர் கிரவுண்ட். எப்படி இன்னைக்கு கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதட்டத்துல கொஞ்சம் வேகமா ஓட ஆரம்பிச்சேன். அதன் பிறகு அந்த கப்பல்ல இருந்த 2 பேர் அந்த லைனை தாண்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கப்பலை சுத்தி தடுப்பு மாதிரி கட்டி இருந்தாங்க, அதை தாண்டி போங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை தாண்டி போனதுக்கு அப்புறம் அந்த நாய் குறைக்கவே இல்லை, அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. அந்த கைத்துக்கு உட்புறமா யாராவது வந்தா அந்த நாய் கடிக்கிறதுக்கு வர்றது குறைக்க ஆரம்பிக்குது அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இது என்ன அப்படின்னு கேட்டேன். ஏர் குஷன் வெஹிக்கிள் அப்படின்னாங்க. எனக்கு சரியா காதுல விழல. எனக்கு புரியல, தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு தமிழ் தெரியாது போல. ஏர் குஷன் வெஹிக்கிள் அப்படின்னாங்க. நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல போகும் அப்படின்னு கேட்டேன். இல்ல மேலதான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டேன். பேட்ரோல் அப்படின்னாங்க. எனக்கு புரிஞ்சது, நம்ம ரோட் சைடுல போக்குவரத்து சார்பா பேட்ரோல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ரோட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விபத்து மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த பேட்ரோல் இருக்கும். அது போன்ற பணிகளை செய்யக்கூடிய கப்பல் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் ஆனது தண்ணிக்குள்ள போகாது, நார்மலா தண்ணி மேலதான் போகும் அப்படிங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. நீர்மூழ்கி கப்பல் தான் அப்படின்னு நான் முழுமையா நம்பலினால் கூட ஏதோ ஒரு வகையில நீர்மூழ்கி கப்பலா இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. எது எப்படியோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு இன்னும் ஆர்வம் ஏற்பட்டது. அதை பத்தி தேடும் போது எனக்கு சில விஷயங்கள் கிடைச்சது. நம்ம சோபா செட் எல்லாம் வாங்கும்போது குஷன் சோபா அப்படின்னு சொல்லுவோம். சோ குஷன் அப்படின்னா தலையணை அப்படின்னு சொல்றோம். இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள்ல பாட்டம்ல, அதாவது கீழ் பகுதியில கருப்பு கலர்ல ஒரு பை மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் தண்ணிக்குள்ள டிராவல் ஆகும்போது இந்த கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த பையில காற்று நிரப்புவாங்க. அதன் பிறகு இந்த ஏர் குஷனை இயக்கி தண்ணிக்குள்ள கொண்டு போவாங்க. இந்த ஏர் குஷன் போட்ஸ் அப்படிங்கறது தமிழ்ல காற்று மெத்தியில் மிதக்கும் படகு அப்படின்னு சொல்லுவாங்க. கருப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த பலூன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பையில காற்றை நிரப்பி அதன் பிறகு இயக்குறாங்க. அதன் காரணமாக காற்று மெத்தியில் மிதக்கும் படகுகள், அதாவது ஏர் குஷன் போட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் எப்படி பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் போக்குவரத்துக்கு பயன்படுத்துறாங்க. நார்மலான கப்பல் போட் எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இது பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறுகிய நீரோடைகள்ல கடந்து செல்லவும், அதாவது ரொம்ப ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஏரியாவில் டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆழமற்ற நீர்நிலைகள்ல பயணிக்கவும் இந்த ஏர் குஷன் வெஹிக்கிளை பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம பனிக்கட்டி, களிமண் அல்லது மணல் உள்ள பகுதிகளில் செல்லவும் இந்த ஏர் குஷன் வெஹிக்கிளை பயன்படுத்துறாங்க. டிராவல் பண்றதுல என்ன பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்பகுதியில ரோந்து மாதிரி செல்வதற்கும் இது பயன்படுத்துறாங்க. சமூக விரோதிகள் யாராவது ஊடுருவி இருக்காங்களா, இந்த மாதிரி பல காரணங்களுக்கு ரோந்து பணிக்கு இது பயன்படுது. அது மட்டும் இல்லாம ஆழமற்ற பகுதியில் சேவைகளை வழங்கவும் பயன்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கட்டுமான பணிகளுக்கு அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போறதுக்காகவும் இதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக இந்த ஏர் குஷன் வெஹிக்கிள் பயன்படுத்துறாங்க. நீர்மூழ்கி கப்பலா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது என்ன வெஹிக்கிள் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு இது எப்படி பயன்படுது அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த காணொலி பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிலருக்கு இந்த வெஹிக்கிள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க, அப்படியே ஆல்ல செட் பண்ணுங்க. தேங்க்யூ. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது.